என்சிஆர்டி சோஷியல் சயின்ஸ் கிளாஸ் 9 சாப்டர் 1 4வது பார்ட்டை இப்போ தமிழில் நம்ம பார்க்கலாம். Did women have a revolution? Women இந்த ரெவல்யூஷனில் இன்வால்வ் ஆனாங்களா, அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றது தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். நம்ம பிகினிங்லேருந்து விமன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எல்லா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க ஒரு முக்கியமான பங்கேற்றாங்க இந்த ஃப்ரெஞ்சு சொசைட்டியை கொண்டு வர்றதுக்கு. அவங்க இன்வால்மெண்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரைசிங்காக இருந்தது. கவர்மெண்ட் ஒரு மெஷரே அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே கொடுக்கல. தேர்ட் எஸ்டேட்டில் இருந்த விமன் மோஸ்ட்லி எங்கே வேலை செஞ்சாங்கன்னா, கப்பலில் சீ மிஸ்ட்ரஸஸாக இருந்தாங்க, லார்ட் மிஸ்ட்ரஸஸாக இருந்தாங்க. அந்த லார்ட்ஸ் வீட்டில் வேலை செஞ்சாங்க. அப்புறம் பூ விற்றாங்க, பழம் விற்றாங்க, வெஜிடபிள் விற்றாங்க, இல்லைன்னா டொமஸ்டிக் சர்வெண்ட்டாக வீட்டில் வேலை செஞ்சாங்க. ஆனால் இந்த விமனுக்கெல்லாம் படிக்கவே முடியாது, அவங்களால ஸ்கூலுக்கே போக முடியாது, ஜாப் ட்ரைனிங்கும் கிடையாது. அதுவே நோபலாக இல்லை வெல்தி மெம்பராக தேர்ட் எஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா அவங்க பொண்ணுங்களை அவங்க கான்வென்ட்டுக்கு படிக்க அமிச்சாலும் அந்த ஃபாதர் அந்த படிப்புக்கு அப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்துடுவார் அவர் இஷ்டத்துக்கு. இந்த மக்களால் இப்போ சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போனால் கூட நீங்கள் தான் சமைக்கணும், நீங்கள் தான் தண்ணி எடுக்கணும், நீங்கள் தான் க்யூவில் நின்று ப்ரெட்டை வாங்கணும். அந்த லேடி ஆஃப் த ஃபேமிலி தான் வாங்கணும். அவங்க தான் குழந்தைங்களையும் டேக் கேர் பண்ணணும். அவங்களோட வேஜ் ரொம்ப 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 கம்மியாக இருந்தது. ஆம்பளைங்களோட வேஜ்னால் டெய்லி சம்பளம். அப்போ இந்த பொம்பளைங்க அவங்களோட பொலிட்டிக்கல் ரைட்ஸை கொண்டுறதுக்கு தனியாக பொலிட்டிக்கல் கிளப்பும் நியூஸ் பேப்பரும் ஆரம்பித்தாங்க. 60 விமென்ஸ் கிளப்புன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க ஃப்ரெஞ்சு சிட்டியில். இது ரொம்ப ரிப்பப்ளிக்கன் விமெனோட ரெவல்யூஷனரி பார்ட்டை கொண்டு வந்தது. இதில் என்ன டிமாண்ட் பண்ணாங்கன்னா, எங்களுக்கு பொலிட்டிக்கல் ரைட்டு வேணும் ஆம்பளைங்கள மாதிரி. ஆனால் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் 1791 இந்த விமெனெல்லாம் பேசிவ் சிட்டிசனாக வச்சுருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும் பேசிவ் சிட்டிசன்னா என்னன்னா, அவங்களால ஓட்டு பண்ண முடியாது. அதனால இவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஓட்டிங் கெப்பாசிட்டி வேணும், நாங்கள் ஓட் பண்ணோம் அசம்பிளியில், நாங்கள் ஓட் பண்ணாதான் இந்த புதுசாக வர கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கும்னு கேட்குறாங்க. அதனால் இந்த ரெவல்யூஷனரி கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அவங்களோட லைஃப்பை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஸ்கூல்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்கூலிங்கில் நீங்கள் கம்பல்சரி ஸ்கூலிங் ஃபார் விமன்னே கொண்டு வராங்க, கேர்ள்ஸுன்னே கொண்டு வராங்க. அப்புறம் அப்பா இனிமேட் நம்ம அந்த பொம்பளைங்களோட கல்யாணத்தில் தலையிடக்கூடாது. கல்யாணன்றது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, அது சிவில் லாக்கு அடியில் வர வச்சாங்க. அது இல்லாமல் டிவோர்ஸை லீகல் ஆக்கினாங்க. யாருக்கு? விமெனுக்கும் மென்னு 2 பேருக்குமே லீகல் ஆக்கிட்டாங்க. அப்புறம் அப்போ இருந்த விமென் ட்ரெயின் பண்ணி வேலைக்கும் போகலான்றது வந்தது. அதனால என்ன பண்ணாங்க, விமென் மூலமாக ஆர்டிஸ்ட் ஆனாங்க, படித்தாங்க, வேலைக்கு போனாங்க, சின்ன சின்ன பிஸ்னஸஸும் ரன் பண்ணாங்க. இதுதான் இந்த பிக்சர் என்னத்தை காட்டுதுன்னா, இந்த விமென் பேக்கரி வாசலில் நின்று எப்படி பிரெட்டுக்காக க்யூவில் நிற்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்றது தெரியுது. அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி. அடுத்தது ஸ்லேவ்னாங்க அடிமைகளை தான் ஸ்லேவ்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் காலனிஸ் இருந்தது. நம்ம அமெரிக்கன் காலனிஸ் பற்றி பிகினிங்கில் பார்த்தோம்ல, அது மாதிரி ஃப்ரெஞ்ச் காலனி இருந்தது. 4 காலனி இருந்தது. கெரிபியன், மார்டினிக், குவாடலூப் அண்ட் சான் டொமிங்கோ. இந்த 4 காலனி இருந்தது. இந்த காலனியில் டொபாக்கோ, இண்டிகோ, சுகர் அண்ட் காஃபியை விளைய வச்சாங்க. அப்போ இங்கே ஃப்ரான்ஸ்லேருந்து மக்கள் போய் அங்கே விளைய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் ட்ரையாங்குலர் ஸ்லேவ் அடிமை கொண்டு வந்தாங்க. ட்ரையாங்கிள்னால் முக்கோணம். இது எந்தெந்த கண்ட்ரிக்கு முக்கோணம்? யூரோப், ஆஃப்ரிக்கா, அமெரிக்காவுக்கு ஒரு முக்கோணம் மாதிரி. இந்த 17th செஞ்சுரியில் இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து வியாபாரிகள் கப்பல் மூலிமா போர்ட் ஆஃப் போர்டோ ஆர் நான்டே, ஆஃப்ரிக்கா கோஸ்டில் இருக்குது, அங்கே போய் அங்கே லோக்கல் சீஃப்கிட்டேருந்து இந்த ஸ்லேவ்ஸை வாங்குகிறாங்க. அவங்கள இந்த கப்பலில் டைட்டாக பேக் பண்ணி 3 மாதம் ட்ராவல் பண்ணி அட்லாண்டிக் ஓஷனில் கெரிபியனுக்கு போகிறாங்க.
அங்கே அந்த பிளான்டேஷன் ஓனர்ஸ்கிட்ட இந்த அடிமைகளை வித்துடுறாங்க. அந்த பிளான்டேஷன் ஓனர்ஸ் இந்த அடிமைகளை பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு? இந்த மாதிரி சுகர், காஃபி, இண்டிகோ, டொபாக்கோலாம் விளைய வைக்கிறதுக்கு. அதனால் ஃப்ரான்ஸில் யூரோப்பில் இந்த இந்த ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. போர்டோவும் நான்டேவும் இந்த வியாபாரம் பண்ணுறதுனால, இந்த ஸ்லேவ் அடிமை வியாபாரம் பண்ணுறதுனால ரொம்ப ப்ராஸ்பரஸாக ஆயிடுச்சு ஸ்லேவ் ட்ரேடில். 18th செஞ்சுரி முழுசுமே என்ன இது பண்ணாங்கன்னா, இந்த ஸ்லேவரி இருக்குல்ல ஃப்ரான்ஸில், இதை ஒழிக்கணும்னு பார்த்தாங்க. ஸோ நேஷ்னல் அசம்பிளி நிறைய பேசினாங்க, மக்களுக்கான ரைட்ஸ் நமக்கு வேணும். இப்போ ஃப்ரான்ஸில் நீங்கள் இதை கொண்டு வந்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட காலனிஸில் இருக்க மக்களுக்கும் இதை நீங்கள் கொடுக்கணும். எதுக்கு இதை மாதிரி ஸ்லேவ்ஸ் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறீங்கன்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த கன்வென்ஷன் இருந்தது இல்லைங்க 1794 அந்த கன்வென்ஷனில் இந்த ஸ்லேவெல்லாம் ஃப்ரீ பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இது ரொம்ப ஷார்ட் டேர்ம் தாங்க. ஏன் ஷார்ட் டேர்ம்னா, நெப்போலியன் திருப்பியும் த்ரோனுக்கு வரும்போது திருப்பியும் ஸ்லேவரி இந்த அடிமைத்தனத்தை கொண்டு வந்துட்டான். இப்போ பிளான்டேஷன் பண்ணுற இடத்துலலாம் அந்த மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த ஆஃப்ரிக்கன் நீக்ரோஸ் வருவாங்க, இவங்கள வச்சு அவங்க நல்லா பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். அதனால் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கடைசியாக ஃப்ரெஞ்சு காலனியில் 1848 இந்த ஸ்லேவரியை ஃபுல்லாக, இந்த அடிமைத்தனத்தை ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணாங்க. இப்போது எல்லாம் முடிஞ்ச உடனே ரெவல்யூஷன் அப்புறம் எப்படி இருந்து மக்கள் லைஃப் டே டு டே எப்படி இருந்ததுன்னு தெரியணும்ல. என்ன தான் ரெவல்யூஷன் நடந்தாலும் ஒரு மக்களோட என்ன ட்ரெஸ்ஸு வேர் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன புக்கு ரீட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சு நீங்கள் பொலிட்டிக்கலாக கண்டுபிடிக்க முடியாது. 1789 ஃப்ரான்ஸில் பயங்கர சேஞ்ச் இருந்தது. அங்கே இருந்த மக்கள், மென், விமன் அண்ட் சில்ட்ரன் எல்லாரும் மாறிட்டாங்க. அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி கிடச்சிருச்சு, லிபரேட் ஆகிட்டாங்க, நல்ல லாஸ் பாஸ் பண்ணாங்க, நல்லா இருந்தாங்க. பாசிலியே 1789 ஸ்ட்ராங் பண்ண உடனே சென்சர்ஷிப்பை அபாலிஷ் பண்ணாங்க. அதாவது ஓல்டு ரிஜிமில் கிங்கு தான் டிசைட் பண்ணணும் என்ன மக்கள் படிக்கணும், என்ன கல்ச்சரல் ஆக்டிவிட்டி நடத்தணும், எந்த புக்கை ரீட் பண்ணணும், எந்த நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணணும், என்னென்ன நாடகம் பார்க்கலாம், என்னென்ன பாட்டு கேட்கலான்றத கிங்கு தான் டிசைட் பண்ணான். அவர் அப்ரூவ் பண்ணால் தான் மக்கள் அதை இது பண்ண முடியும். இதுதான் சென்சர்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த சென்சர்ஷிப்பை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன டிக்ளேர் பண்ணாங்கன்னா, ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது பேசுறதுக்கு ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் வந்தது. அது வந்த உடனே நியூஸ் பேப்பர், பேம்ப்ளெட்ஸ், புக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது எங்கே வேணாலும், ஃப்ரான்ஸு, கண்ட்ரி சைடு எங்கே வேணாலும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதில் என்னென்ன நடக்குது, ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னு இன்னொரு இடத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அந்த காலத்தில். இதை வச்சு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். அப்புறம் பாட்டு, நாடகம், ஃபெஸ்டிவல், ஊர்வலம், இதுலேருந்தோ மக்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா முக்கால்வாசி மக்கள் அங்கே படிக்க தெரியாதவங்களாக இருந்தாங்க. அவங்களால இந்த ஃபிலாசபர்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்கள்ல, அதெல்லாம் படித்து தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி நாடகம், பாட்டு, ஃபெஸ்டிவ் ப்ரொசஷன் இருந்ததுன்னா அதை வச்சு தான் அவங்களால தெரிஞ்சிக்க முடியும் என்ன அங்கே நடக்குது இந்த கண்ட்ரியிலன்னு. அது இப்போது நல்லா நடந்தது. கடைசியாக 1804 நெப்போலியன் போனபார்ட்டு வந்துடுறாரு த்ரோன் ஃப்ரான்ஸ்க்கு. அவர் பக்கத்தில் இருக்க யூரோப்பியன் கண்ட்ரிஸை ஃபுல்லாக கான்கர் பண்ணி அவரோட டைனாஸ்டியை பயங்கரமாக வளர்த்துக்கிறாரு. அவரோட கிங்டமில் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸையே ராஜாக்களாக ஆக்கிடுறாரு. அப்புறம் நெப்போலியன் மாடர்னைஸ்டாக இருந்தாலும் அவர் நிறைய லா போடுறாரு. என்ன லானா, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெயிட், மெஷர்மெண்ட் ஆஃப் இன் டெசிமல் சிஸ்டம், இதெல்லாம் வந்துடுது. அப்புறம்
நெப்போலியனை எல்லாரும் இனிஷியலாக பீப்புள் வந்து அவர் பெரிய லிபரேட்டர், நமக்கு எல்லாம் செஞ்சிருவார், ஃப்ரீடம் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நெப்போலியனோட ஆர்மி முழுக்க 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 ஃப்ரான்ஸ்குள்ளே வந்து 1815 வாட்டர்லூவை கேப்சர் பண்ணிடுறாங்க. அப்போ தான் தெரியுது இவர் வந்து லிபரேட்டர் கிடையாது, இவர்கிட்ட மாடர்ன் லா இருந்தால் கூட இவர் வந்து லிபரேட்டர் இல்லைன்றதை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் லிபர்ட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் ரைட்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில். அது வேகமாக ஃப்ரான்ஸ் ஃபுல்லாக பரவுச்சு. 19th செஞ்சுரியில் ஃபியூடல் சிஸ்டம் ஃபுல்லாக அபாலிஷ் ஆகி காலனியில் இருந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு ஃப்ரீடம் வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த மூமெண்ட்டை ரெவல்யூஷனரி ஆஃப் ஃப்ரான்ஸை திப்பு சுல்தானா ராம்மோகன் ராயும் இதை ரொம்ப வரவேற்றாங்க நம்ம கண்ட்ரிலேருந்து. இதோட ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த லெசன் நம்ம வேற ஒரு லெசனில் சீக்கிரம் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.